அடுத்த நேரம் கவுண்டருக்குள்ளே போகிறோம். நம்ம வடலூரில் எடப்பாடி ஐயா நின்னாரு. என்ன சொன்னார்னா, இங்கே இருங்க, 4 வருஷத்தில் நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சேன்னு ஒன்றும் தெரியல, நானும் தேடி தேடி பார்க்க ஒன்றும் புடி விட மாட்டேங்க, இதை மாற்றுறதுக்கு தான் நான் அப்படியே சுத்து போன பேருக்கு சடக்குன்னு மாற்றி விட்டுருவேன். ஆனால் நீங்கள் எதுக்குங்க இப்படி வீடு வீடாக போய் எங்கள் கட்சியில் சேருங்க எங்கள் கட்சியில் சேருங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு நீங்கள் எடுக்கிறது பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் நல்லா இல்லை. ஆமாம் அப்படின்னு லைட்டாக வாங்கி விட்டுருக்காரலாம். திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. புதிய உறுப்பினர்கள் சேர்க்க முடியல. பார்த்தாரு. இப்போ ஊடு ஊட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறையா கெஞ்சி கட்சியில சேர்த்துற அவல நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது, படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க, கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான். ஒண்ணுமே செய்யல.